வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் பற்றி தமிழ் மொழியில் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். சர்வர் என்றால் என்ன? சர்வர் என்பது ஒரு கணினி அல்லது மென்பொருள். அது மற்ற கணினிகளுக்கு சேவைகளை வழங்குகிறது. வாங்க பார்ப்போம். முதலாவது வெப் சர்வர். இது இணையதளங்களை உலாவிக்கு அனுப்பும் முக்கியமான சர்வர். நீங்கள் www.example.com என்னும் இணையதளத்தை திறக்கும் போது அந்த தகவல்களை உங்களுக்கு அனுப்புவது வெப் சர்வர் தான். அடுத்து அப்ளிகேஷன் சர்வர். இது வணிகத்திற்கான சிக்கலான செயல்பாடுகளை நிர்வகிக்கிறது. வெப் ஆப் அல்லது மொபைல் ஆப்களுக்கான பின்னணி கணக்கீடுகளை இது செய்கிறது. டேட்டாபேஸ் சர்வர் என்பது தரவுகளை சேமித்து பாதுகாக்கும் சர்வர். உதாரணமாக உங்கள் லாகின் டீடைல்ஸ், ஆர்டர் ஹிஸ்டரி இவையெல்லாம் டேட்டாபேஸ் சர்வரில் தான் இருக்கிறது. ஃபைல் சர்வர் என்பது பல பயனர்கள் ஒரே பிணையத்தில் கோப்புகளை பகிர வைக்கும் ஒரு மைய கணினி. அலுவலகங்களில் இது பொதுவாக பயன்படுகிறது. மெயில் சர்வர் என்பது மின்னஞ்சல்களை அனுப்பவும் பெறவும் பயன்படுகிறது. ஜிமெயில், அவுட்லுக் போன்ற சேவைகள் இந்த மெயில் சர்வரை உபயோகிக்கின்றன. ப்ராக்ஸி சர்வர் என்பது பயனர்களுக்கும் இணையத்துக்கும் இடையே நடுவராக செயல்படுகிறது. இது ஐபி அட்ரஸை மறைக்கும், பாதுகாப்பு ஏற்படுத்தும். டிஎன்எஸ் சர்வர் என்பது டொமைன் நேமை ஐபி அட்ரஸாக மாற்றும். நீங்கள் example.com என டைப் செய்யும் போது அதன் ஐபியை கண்டறிந்து உலாவிக்கு அனுப்புவது டிஎன்எஸ் சர்வர். எஃப்டிபி சர்வர் என்பது இணையத்தின் மூலம் கோப்புகளை பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்ய உதவுகிறது. வெப் ஹோஸ்டிங்கில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. கேம் சர்வர் என்பது ஆன்லைன் விளையாட்டுகளில் பலரையும் இணைத்து நேரடி விளையாட்டு அனுபவத்தை வழங்குகிறது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்றவை கேம் சர்வரை அடிப்படையாக கொண்டவை. வர்ச்சுவல் சர்வர் என்பது ஒரே பௌதிக சர்வரில் பல மெய்நிகர் சர்வர்களை இயக்கும் முறை. இது கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் முக்கியம். இப்போது நாம் 10 வகையான சர்வர்களை பார்த்தோம். வெப், அப்ளிகேஷன், டேட்டாபேஸ், ஃபைல், மெயில், ப்ராக்ஸி, டிஎன்எஸ், எஃப்டிபி, கேம் மற்றும் வர்ச்சுவல் சர்வர். இதை போல இன்னும் பயனுள்ள தொழில்நுட்ப வீடியோக்கள் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.